மத்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும்னு வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. வாட்ஸ்அப்பின் அம்சமான என்-டு-என் என்கிரிப்ஷனை உடைக்க மத்திய அரசு கட்டாயப்படுத்தினால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசால் தகவல் தொழில்நுட்ப விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் பயனாளர்களின் உரையை கவனித்து அவர்களை அடையாளம் காண வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துவதாக மெட்டா நிறுவனம் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் தேஜஸ் கரியா, வாட்ஸ்அப்பின் பிரைவசியை கருத்தில் கொண்டே இந்தியாவில் 400 மில்லியன் மக்கள் இதனை பயன்படுத்துகிறாங்க. என்-டு-என் என்கிரிப்ஷனை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வரும், அதை பெறுவரும் மட்டுமே தாங்கள் அனுப்பிய மெசேஜை பார்க்க முடியும். இந்த அம்சத்தால் மட்டுமே மக்கள் அச்சமின்றி இதனை பயன்படுத்தி வராங்க. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 ஆனது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14, 19 மற்றும் 21 ஆகியவற்றை மீறுவதாக அமைந்துள்ளது. இது போன்ற விதி மற்ற எந்த நாடுகளிலும் இல்லை, ஏன் பிரேசிலில் கூட இல்லை. எந்த மெசேஜை டீக்ரிப்ட் செய்ய சொல்லி கேட்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே என்-டு-என் என்கிரிப்ஷனை உடைக்க மத்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும். சட்டத்திற்கு விளக்கமளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் இன்றைய காலகட்டத்துக்கு இத்தகைய செயல்முறை சட்டமும் அவசியம் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.